Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி February 2002ல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க பார்க்கும்போது பிசினஸ் அண்ட் லெய்ஷர் செக்மெண்ட்ஸ்ல ஹாஸ்பிட்டாலிட்டி பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பிரைமரி ஃபோக்கஸ்ன்னு பார்க்கும்போது ஹை எண்ட் லக்ஸரி ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த செப்டம்பர் 30, 2024ல பார்க்கும்போது இந்த கம்பெனி 11 ஹோட்டல்ஸை ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த 11 ஹோட்டல்ஸ்ல 2036 ரூம்ஸ் வச்சிருக்காங்க. 2 கண்ட்ரிஸ் அதாவது இந்தியா அண்ட் மால்தீவ்ஸ்ல இவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஹாஸ்பிட்டாலிட்டி அசெட்ஸ் வந்து ஃபேமஸ் பிராண்ட்ஸான மேரியாட், ஹில்டன், மைனர் அண்ட் அட்மாஸ்பியர் இந்த மாதிரி பாப்புலர் பிராண்ட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க ஹோட்டல்ஸில் 70+ ஃபுட் அண்ட் பெவரேஜ் ஆஃபரிங்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியில் கரண்ட்டாக 2500+ எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பாப்புலர் ஹோட்டல்ஸ்ன்னு பார்க்கும்போது பூனேல த ரிட்ஸ் கார்ல்டன், JW மேரியாட் ஹோட்டல், மேரியாட் சூட்ஸ், கோர்ட்யார்ட் பை மேரியாட், ஓக்வுட் ரெசிடென்ஸ் அண்ட் டபுள் ட்ரீ பை ஹில்டன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மால்தீவ்ஸ் அண்ட் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா கோன்யார்ட் மால்தீவ்ஸ், ரங்காலி ஹைலாண்ட், அனந்தரா மால்தீவ்ஸ், ராயா பை அட்மாஸ்பியர் அண்ட் ஸ்ரீலங்கா ஹோட்டல்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட பிசினஸ் ரெவன்யூ பற்றி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 24ல பார்த்தீங்கன்னா ரூம் இன்கம்ல இருந்து 40.31% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் சேல் ஆஃப் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்ல இருந்து 25.24% அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் ஆன பேங்க்வெட் இன்கம் அண்ட் மெம்பர்ஷிப் ஃபீஸ்ல இருந்து 6.48% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து ரூம் இன்கம்ல இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெவன்யூஸ் ஃப்ரம் சேனல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 24ல பார்க்கும்போது டைரக்ட் புக்கிங் சேனல்ஸ்ல இருந்து 67.50% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் புக்கிங் த்ரூ டிராவல் ஏஜென்ட்ஸ்ல இருந்து 32.50% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். பிகாஸ் இந்த கம்பெனியோட டைரக்ட் புக்கிங் சேனல்ஸ் மூலிமா ரூம்ஸ் புக் ஆச்சுன்னா அதில் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். பிகாஸ் ஏஜென்ட்ஸ் மூலிமா புக் பண்ணால் அந்த ஏஜென்ட்ஸுக்கு குறிப்பிட்ட கமிஷனை இந்த கம்பெனி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓவரால் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ் அண்ட் ரெவன்யூ வந்து இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 22ல லாஸ் புக் பண்ணியிருக்காங்க. பட் 23ல ஸ்லைட் கெயின் வந்திருந்தாலும் 24ல லாஸ் புக் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெட் ஒர்த் வந்து இயர் கேட்டகரியில் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் டோட்டல் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே அதிகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து நெகட்டிவாக இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓவில் அட்ராக்டிவ் வேல்யூஷனில் வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதில் ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் ₹16 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் பார்க்கும்போது ₹643 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் per ஷேர். இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன, அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per ஷேர் வந்து இயர் கேட்டகரியில் கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 24ல ₹15.92 அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணிங்கன்னா 40.39 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோ வந்து 78.22ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எப்போவுமே இன்டர்நெட் பேங்கிங் மெத்தட் மூலிமா தான் ஐபிஓவில் அப்ளை பண்ணுவேன். இன்டர்நெட் பேங்கிங் மெத்தட் மூலிமா எப்படி ஒரு ஐபிஓவில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு ஹவு டு அப்ளை இன் ஐபிஓ இன் தமிழ் பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ்ல இருந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் டீட்டெயிலாகவே வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் நார்மல் யூபிஐ மெத்தட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அதில் என்ன மிஸ்டேக்ஸ் வரும் அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னும் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் ஹச்என்ஐ கேட்டகரினா என்ன, ரிட்டெயில் கேட்டகரினா என்ன, இந்த ரெண்டு கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு அலாட்மெண்ட் ப்ராபபிலிட்டி அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சேம் வீடியோஸை நம்ம டெலிகிராம் சேனலோட பின்னடு மெசேஜை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே உங்களுக்கு நான் ஈஸியாகவே அட்டாச் பண்ணியிருப்பேன். இந்த பின்னடு மெசேஜில்
ஜெரோதா, ஏஞ்சல் ஒன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஸில் எப்படி டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அண்ட் அதுக்கான டீட்டெயில்டு ப்ரொசீஜரையும் கொடுத்துருப்பேன். எஸ்எம்இ ஐபிஓனா என்ன, ஐபிஓல எப்படி அப்ளை பண்றது, சாவரின் கோல்டு பாண்ட்ஸ்னா என்ன, இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ஸ்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸுக்கு தேவைப்படுற நிறைய வீடியோஸை இங்கே அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ தட் நீங்கள் ஈஸியாகவே ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட டோட்டல் இன்கம் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்கம் growth பார்த்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 24ல் ஆல்மோஸ்ட் 12% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ரெவன்யூ growth பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல் 10.95% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் EBITDA மார்ஜின் பார்க்கும்போது 20.18% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணும்போது அந்த கம்பெனியோட ஆவரேஜ் ரூம் ரேட்டை நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த கம்பெனியோட ARR அதாவது ஆவரேஜ் ரூம் ரேட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல் 12,690.40 rupeesனு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஆவரேஜ் ஆக்குபென்சி பார்த்தீங்கன்னாலும் 56%க்கு மேலே மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் கமிட்டட் ஆக்குபென்சி பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 24ல் 98.61% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ரூம் ஆக்குபென்சி ரேட் கம்மியாக இருந்தாலும் கமிட்டட் ஆக்குபென்சி ரேட் வந்து ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பற்றி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல் 50.31% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் வந்து நியூட்ரலாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனி இது வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் 23ல் 967.01 rupees அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பற்றி பார்க்கலாம். ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ்ன்னு பார்க்கும்போது சார்லட் ஹோட்டல்ஸ், சமி ஹோட்டல்ஸ், ஜூனிபர் ஹோட்டல்ஸ், த இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி, EIH லிமிடெட், லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் அண்ட் அபிஜய் சுரேந்திரா பார்க் ஹோட்டல்ஸ் லிமிடெட்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸில் கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி வந்து ரொம்பவே சின்ன கம்பெனியாக இருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸில் கம்பேர் பண்ணும்போது நியூட்ரல் பொசிஷன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியா அண்ட் அப்ராட்ல ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி வந்து கோவிடுக்கு அப்புறம் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 20 and 21ல் கோவிட் ரீசன்னால நல்லாவே இந்த இண்டஸ்ட்ரி அடி வாங்கியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2030யோட எஸ்டிமேட் படி பார்க்கும்போது 13.5% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக நான் பார்க்குறேன். பிகாஸ் இந்த கம்பெனிக்கு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் மால்தீவ்ஸ் அண்ட் ஸ்ரீலங்காலையும் அதிகமான ஹோட்டல்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனியில் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு பார்க்கும்போது இந்த கம்பெனியோட அட்ரிஷன் ரேட் வந்து மோர் தென் 26% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக அட்ரிஷன் ரேட் அப்படின்னா ஒரு கம்பெனியில் ஒரு இயரில் எத்தனை எம்ப்ளாயீஸ் ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு மீனிங். ஜென்ரலாக இந்த அட்ரிஷன் ரேட் வந்து 10%க்கு கீழே இருந்ததுன்னா அந்த கம்பெனி லாங் டேர்மில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். யூஸ்வலாக இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியமாக நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியான SSNL பீச் பிரைவேட் லிமிடெட் அண்ட் மால்தீவ்ஸ் ப்ராப்பர்ட்டி ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ December 20 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 24 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹1 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு லாட்டுக்கு 23 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 1600 crores அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். இந்த கம்பெனியோட எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹30 per ஷேர் பேசிஸில் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓவோட பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து December 26 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் லிங்க் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து December 30. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பற்றி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 99.59% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்கை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இந்த அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். யூஸ்வலாக போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் பெரிய லெவலில் செல்லிங் ப்ரெஷரில் வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி ஐபிஓவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பற்றி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸுக்கு நெகட்டிவ் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸுக்கு நியூட்ரல், ப்ரைஸ் வேல்யூஷன் பாசிட்டிவ், பியர் கம்பேரிசனுக்கு நியூட்ரல், இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாகவே ஃப்ரெஷ் இஷ்யூவாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். அண்ட் பிஸ்னஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்ட்டாக இந்த ஐபிஓ வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் பெரிய லெவலில் ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகல. பட் இந்த GMP வேல்யூ அப்டேட் ஆனதுமே நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். யூஸ்வலாக இந்த GMP வேல்யூ வந்து Nifty 50யோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி ஐபிஓவில் செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க போகிறேன்.
நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆக்சுவலா கரெக்டா இந்த டைம்ல நிறைய ஐபிஓஸ் ஓபன் ஆகிட்டு இருக்கு. இந்த ரீசன்னால உங்களோட ஃபண்ட்ஸை எஃபிஷியன்ட்டா மேனேஜ் பண்ணுங்க. என்னோட ஸ்டேட்டஸை செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் ஈவினிங் நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்ணுவேன். இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்க்ரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.